கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். ஒரு விசை கூட ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம். அஸ்திபாரங்கள் அப்படின்ற தலைப்புல பார்த்துட்டு வரோம். இது ரொம்ப முக்கியமான தொடர். சேர்ந்து நீங்க குடும்பமா சேர்ந்து கேட்க வேண்டிய மெசேஜஸ், சேர்ந்து கேளுங்க. இதை குறித்து பைபிளை படிங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப அவசியம், சரிங்களா? இதெல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. சத்தியங்களுக்கு எல்லாம் சத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நிஜங்களுக்கு எல்லாம் நிஜம். என்ன அது? சத்தியங்களுக்கு எல்லாம் சத்தியம், நிஜங்களுக்கு எல்லாம் நிஜம். தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்றதுதான் சத்தியங்களுக்கு எல்லாம் சத்தியம். சோ அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல, இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ ஆம் தட் கிரேட் ஐ ஆம். இருக்கிறவராகவே இருக்கிறேன். எப்படி இருக்கிறார்? அதுதான் இப்ப கேள்வி, சரிங்களா? இருக்கிறவராக இருக்கிறார்னா எப்படி இருக்கிறார்? அதுதான் சத்தியங்களுக்கு எல்லாம் சத்தியம், நிஜங்களுக்கு எல்லாம் நிஜம். இப்ப சிருஷ்டிகர் எடுத்துக்கோங்க. சிருஷ்டிகர், அப்புறம் என்னது? இரட்சகர், அப்புறம் ராஜா, அப்புறம் நியாயாதிபதி. இப்படி எல்லாம் இருக்கு, சரிங்களா? சிருஷ்டிகர், இரட்சகர், ராஜா, நியாயாதிபதி. அப்படி எப்ப அவரு சிருஷ்டிகர்? முதல்ல இருந்தே சிருஷ்டிகரா இருந்தாரா? இல்ல, சிருஷ்டிக்கும் போதுதான் சிருஷ்டிகரானார், சரிங்களா? முதலே இரட்சகரா இருந்தாரா? இல்ல, மனுஷன் பாவத்துல விழுந்த பிறகு, அவர் சிருஷ்டித்த பிறகு, அந்த சிருஷ்டிப்பு பாவத்துக்குள்ள விழுந்த பிறகு அவர் என்ன செஞ்சாரு? இரட்சகரா செயல்பட்டார். எல்லாத்தையும் உண்டாக்குன பிறகு ராஜாவா ஆனார், சரிங்களா? அப்புறம் நியாயாதிபதியா இருக்கிறார். இதெல்லாம் அவர் என்னது? செய்யும் கிரியைகள். சிருஷ்டிப்புன்றது அவர் செஞ்சது, அதனால அவர் சிருஷ்டிகரா இருக்கிறார். ரட்சிப்புன்றது அவர் செஞ்சாரு, மீட்டாரு, அதனால அவர் மீட் பண்றார். ராஜா, சரிங்களா? ஆளுகை செய்கிறார், அதனால ராஜா. நியாயம் விசாரிக்கிறார், அதனால நீதிபதி. இதெல்லாம் அவர் செய்யும் கிரியைகள். இட்ஸ் ஆல் ஹிஸ் டூயிங். ஆனா இது அவருடைய பீயிங் எப்படி இருக்கோ, நல்லா கவனிங்க. அவர் எப்படி இருக்கிறாரோ, இருக்கிறவராகவே இருக்கிறார்ல, எப்படி இருக்கிறார், அதுதான் பீயிங். அந்த பீயிங் தான் இந்த டூயிங் எல்லாத்தையும் என்ன செய்யுது? நிர்ணயிக்குது. அந்த பீயிங், அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்ற நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிற புரிதல், இல்லைன்னா அவர் எப்படி இருக்கிறாரோ, அவர் நல்லா கவனிங்களேன், இப்படி திரியேக தேவனா இருக்கிறாரா, இல்லாட்டி ஒரே தேவனா, முதல்ல இருந்தே நியாயாதிபதியா அப்படியே கோபமா அப்படி இருக்காரா அப்படின்றதுதான் இப்ப கேள்வி, சரிங்களா? இப்படி திரியேக உறவு, தனிமையான தேவன், சாலிட்டேர் காட், தனிமையான தேவன். இது திரியேக உறவு, தனிமையான தேவன். புரியுதுங்களா? இப்படி இருக்கும் பொழுது, நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த தேவன் ஏன் சிருஷ்டித்தார்? சிருஷ்டிப்புக்கு காரணம் என்ன? இந்த தேவன் நிறைவு, சரிங்களா? ஓவர்ஃப்ளோ. ஏற்கனவே எல்லாம் சூப்பரா போய்கிட்டு இருக்கு. அந்த நிறைவுல என்ன செய்யணும்? அந்த நிறைவு நிமித்தம், அந்த நிறைவு வழிந்தோடுகிறது, அதுல பங்கெடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் இங்க சிருஷ்டிப்பு உண்டாக்குச்சு. இந்த தனிமையான தேவன் அவர் ஷேர்டு ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது. இந்த திரியேக உறவுன்னு சொல்லும் பொழுது என்னென்ன சொல்றோம்? அதர் சென்டர், சுயநலமற்ற, சுயநலம் அற்ற, ஒருவரில் ஒருவர்
ஒருவரில் ஒருவர், மியூச்சுவல் இன்வெல்லிங், ஒருவரில் ஒருவர், ஷேர்ட் ரிலேஷன்ஷிப், ஷேர்ட், அந்த அந்த உறவு வந்து பங்களிக்கிற உறவு. சரிங்களா? இதா என்னிலும், நான் அவரிலும், அவர் என்னிலும் அப்படின்ற ஒரு ஷேர்ட் ரிலேஷன்ஷிப். அதெல்லாம் இது யாரு, அதெல்லாம் இது இவருக்கு பாவம் எதுவுமே கிடையாது. இவரே பாவம் தனியா இருக்கிறவர், மொரட்டு சிங்கிள் மாதிரி. அவருக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது, ஒன்னும் யார்ட்டையும் பேச முடியாது, தனியா தான் இருக்கார். சோ இப்படிப்பட்ட தேவன் வந்து சிருஷ்டித்தார்னா ஏன் சிருஷ்டிக்கிறார்? தேவையின் நிமித்தம் சிருஷ்டிக்கிறார். இவருக்கு சிருஷ்டிப்பு தேவை. புரியுதுங்களா? இங்க நித்திய ஜீவன்னா என்ன? இதுதான் நித்திய ஜீவன். சோ இதுல வந்து அவரை அறியவும் அறியப்படவும் அப்படி இருக்கு பாருங்க. அதுல பங்கெடுக்கக்கூடிய அளவுக்கு, அதுல பங்கெடுக்கக்கூடிய இந்த திரியேக உறவுல பங்கெடுக்க அளவுக்கு நமக்கு என்ன, அதுக்காக தான் தேவன் நம்மை அவருடைய சாயலாக சிருஷ்டித்தார். அவருடைய சாயலாக சிருஷ்டித்தார். அவரு எப்படி அந்த திரியேக உறவிலே இருக்கிறாரோ அந்த உறவிலே, அப்படிப்பட்ட ஜீவனிலே, அப்படிப்பட்ட நேச்சர் சுபாவத்திலே பங்குள்ளவர்களாக்கும்போது, தெய்வீக சுபாவத்தில் பங்குள்ளவராக்கினார். சோ நம்முடைய சாயல் எதற்காக? பங்கேற்பிற்காக, பார்ட்டிசிபேஷன். இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்மள என்ன செஞ்சாங்க? அவருடைய சாயலாக சிருஷ்டித்தாங்க. இவரோட சாயல்ல உண்டாக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம்தான். இவருக்கு என்ன நித்திய ஜீவன்? நித்திய ஜீவன்றது என்னது? நரகத்திலிருந்து தப்பிச்சு வரலோகம் போறது, அதுதான் நித்திய ஜீவன். சோ இங்க பாவம் என்றால் என்ன? இங்க பாவம் என்றால் என்ன? அறியாமை, பிதாவை அறியாமல் இருப்பதுதான் பாவம். இங்க பாவம்னா என்ன? இங்க என்னது? 10 கட்டளை மீறுறது, இத கட்டளைகளை உடைப்பது. கட்டளை இங்க வந்து என்னது? பாவம்ன்றது ஒழுக்க பிரச்சனை. இட்ஸ் a moral issue. இங்க என்னது? இட்ஸ் a உறவு பிரச்சனை. உறவு பிரச்சனை. அறிய முடியாமல் இருக்க குருட்டாட்டம், வியாதி, குருட்டாட்டம், வியாதி, கரப்டட். அதுதான் இங்க. இங்க வந்து இது. சோ இங்க நீதி என்னது? சுகம்தான் நீதி. அறியக்கூடிய இருதயம் தான் நீதி. பார்க்கக்கூடிய கண்கள் தான் நீதி. இங்க நீதி என்ன? தண்டனை தான் நீதி. இங்க தண்டனை தான். சோ இங்க தண்டனை நீதியா இருக்கிறதுனால இங்க இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார்? இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார்னா இந்த பாவத்தின் தண்டனையை சுமக்க, பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை மீட்க, நரகத்திலிருந்து மீட்க, பரலோகம் கொண்டு போய் சேர்க்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சு வச்சுக்கிறோம். ஒரு தவறான புரிதல், சட்டதிட்ட அடிப்படையில் வந்து சுவிசேஷத்தை புரிஞ்சு வச்சிருக்கோம். இங்க இயேசு ஏன் வந்தார்? இங்க இயேசு ஏன் வந்தார்? அதான் நான் போன வாரம் பேசினேன். இயேசு கிறிஸ்து வார்த்தை மாம்சமானது பாவத்தின் நிமித்தம் உண்டான ஒரு பிளான் கிடையாது. பாவத்தின் நிமித்தம் இப்ப என்ன பண்றது சரி அப்படின்னு சொல்லி உண்டாக்குன ஒரு பிளான் கிடையாது. இன்கார்னேஷன், வார்த்தை மாம்சமானது, அதுதான் ஆதி முதலாய் இருந்த தெய்வனுடைய ரகசியம். அது வெளிப்பட்டதுன்னு சொல்லி. ஆனால் அது பாவத்தின் நிமித்தம் எப்படி மீட்பின் செய்தியா மாறுச்சு. அதுதான் சிருஷ்டிப்பின் நோக்கம், அனாதி தீர்மானம், ஆதி காலம் முதல் உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருந்த தெய்வீக திட்டம். அது மீட்பின் திட்டமா எப்படி பாவத்தின் நிமித்தமா மாறுச்சு அப்படின்றதையும் சொன்னேன். அதை குறித்து நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன்.
So who is this Jesus Christ? வார்த்தை மாம்சமாச்சு, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். என்னங்க? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்படி இதுதான் பெரிய மேட்டர். தேவன் மாம்சமானது தான் the greatest act, the act of all acts. கிரியைகளுக்கெல்லாம் கிரியை, பெரிய கிரியை என்னன்னா தேவன் மாம்சமானதுதான். சோ இந்த தேவன் மாம்சமானது எந்த தேவன் மாம்சமானார் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு பாருங்களேன். இந்த தேவன் மாம்சமானாரா, இந்த தேவன் மாம்சமானாரா? இந்த தேவன் மாம்சமா இருந்தா என்ன இருக்கும், இந்த தேவன் மாம்சமானா என்ன இருக்கும்? சரிங்களா? சோ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இங்கதான் நான் குழப்பம். தேவனோடு இருந்தது, தேவனாய் இருந்தது. He was with God, he is God. அப்படின்னா ரெண்டு காடா? தேவனோடு இருந்தார், தேவனா இருந்தார்னா ரெண்டு காடா? இல்லை. புரியுதுங்களா? தேவன் ஒருவரே, தேவன் ஒருவரே. God is one. So அந்த one God, சரிங்களா, அந்த one God, God is one. அந்த ஒரே தேவன் எப்படி இருந்தார்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இதுதான் நித்தியமா இருந்தார். வார்த்தை மாம்சமான பிறகு இன்கார்னேஷன் நடக்கும் பொழுது திரியேகம் உருவாகவில்லை. தேவன் திரியேக தேவனாக தான் ஆதி முதலா இருந்தால் ஒரே தேவனாக தான் இருந்தார். அந்த ஒரே தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் ஷேர்ட் ரிலேஷன்ஷிப்பா, ஒருவரில் ஒருவராய் அன்பில் ஐக்கியப்பட்டவர்களாய் ஒருமையின் ஒருமையாய் இருந்தார்கள். அதனால ஒரே தேவன். அவங்க ரிலேஷனல் யூனியன், அவங்க உறவின் ஐக்கியம் அவ்வளவு நேர்த்தியான ஒரு ஐக்கியமா இருந்ததுனால அவங்கள பாத்தீங்கன்னா ஒண்ணு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அத மூணுன்னு சொல்லிட்டோம்னா அது பெரிய தெய்வத்துவத்துக்கே நாம் இழைக்கிற பெரிய தீமை அவர்களை மூவர் என்று சொல்வது. அவர்கள் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, சரிங்களா, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல. சோ இந்த திரியேக நடனம் அந்த உரிமையின் நடனம், அந்த உறவின் நடனம், இந்த மகிழ்ச்சியின் நடனம். அப்படிப்பட்டதான தேவன் மாம்சமானார். வாவ்! இதுல தேவகுமாரன் மாம்சமானார். தேவகுமாரன் மாம்சமானார் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவகுமாரன் மாம்சமானார்னா இந்த திரியேக உறவு, சரிங்களா, இந்த வார்த்தை மாம்சமாகும் பொழுது, தேவகுமாரன் மாம்சமாகும் பொழுது, மாம்சத்திலே வெளிப்பட்ட உடனே அவருக்கும் பிதாவுக்கும் அவருக்கும் ஆவியானவருக்கும் இருந்த உறவு கட்டாயிடுச்சா? இந்த ரிலேஷன்ஷிப் கட்டாயிடுச்சுங்களா? ஏசு கிறிஸ்து மாம்சமானார். ஏசு கிறிஸ்து மாம்சமான உடனே இந்த ட்ரையூன் டான்ஸ் களைஞ்சிருச்சா? அவங்க கனெக்ஷன் வீக் ஆயிடுச்சா? அவர் மாம்சமான உடனே. வார்த்தை மாம்சமான தேவகுமாரன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் யாரு? பிதாவின் செல்லக்குமாரன், ஆவியானவரின் ஐக்கியத்தின் நிறைவாய் வந்தவர். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். யார் மாம்சமானா? ஏதோ ஒரு இந்த தேவன் மாம்சமாகல, எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு ஒருமையில இருக்கிற தேவன் மாம்சமாகல.
யாரு? பிதாவின் செல்ல குமாரன், ஆவியானவரின் ஐக்கியத்தின் நிறைவிலே இருக்கிறவர். அவர் மாம்சமானார். சோ அவர் மாம்சமான உடனே, இப்ப இவர்தான் இயேசு, இவர் மாம்சமா இருக்காரு. அவர் மாம்சமான உடனே இந்த உறவு கட் ஆயிடுச்சா? இல்ல 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 கட்டாகும். பாருங்க, அவரு ஞானசனம் எடுக்கிறாரு. பிதா மேல இருந்து சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய செல்ல குட்டி, இவருடைய புஜ்ஜு குட்டி, சக்கர பம்பிமா அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இவரு நின்று அப்படியே ரிசீவ் பண்றாரு. டாடி, அப்பா, ஃபாதர், அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லி ரிசீவ் பண்றாரு. நடுவுல ஆவியானவர் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையில நிறைவாய் இறங்குகிறார், புறாவை போல. சோ பிதாவின் சத்தம், ஆவியானவரின் நிறைவு, குமாரன் அதை ரிசீவ் பண்றது, அந்த ஜிகி ஜிகி பேம் பேம். பாருங்க, அந்த லைஃப், இந்த திரியேக நடனம், நல்லா கவனிங்க, இந்த திரியேக நடனம் மாம்சத்தில் வெளிப்பட்டது. அதுதாங்க சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது இந்த தேவன் மாம்சமானார்ன்றது இல்ல, அந்த உறவிலே இருந்த, உறவின் ஊற்றாய் இருந்தவர், அதுல இருக்கிற ஒரு நபர் மாம்சமாய் வெளிப்பட்டு, மாம்சத்தில் இருந்து அவர் என்ன பண்ணாரு? பிதாவோடையும் குமாரனோடையும் கனெக்ட் பண்ணார். எல்லாம் கவனிங்க. நான் போன வாரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் எப்படி வார்த்தை மாம்சமானது ஆதியின் நோக்கம், அது விழுகையின் நிமித்தம் அது மீட்பின் நோக்கமா மாறுச்சுன்னு சொல்லி. ஆனால் அது ஆதி நோக்கம். ஏன்னா இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவிலே எல்லாவற்றையும் ஒன்றாய் சேர்க்க வேண்டும், வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் இசைவாய் இணைக்கப்பட வேண்டும், ஒன்றாய் கூட்டப்பட வேண்டும் அப்படின்றதெல்லாம் தான் ஆதி தீர்மானம். சரிங்களா? அதை நம்ம மறந்துடக்கூடாது. அந்த வார்த்தை மாம்சமானது பை ஹிஸ்டரி பார்க்கும் பொழுது எப்ப? விழுகைக்கு அப்புறம், விழுகைக்கு பின் நடந்த ஒரு நிகழ்வு. ஆனால் திட்டம் விழுகையின் நிமித்தம் வந்த திட்டம் அல்ல. இந்த திரியேக நடனம் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும் என்பது ஆதாமை பொறுத்தவரையில் அல்ல, அது முதலிருந்தே இயேசுவை பொறுத்ததுதான் அப்படின்றதுதான் பவுலுடைய சுவிசேஷம். சோ இந்த திரியேக நடனம் மாம்சத்தில் வெளிப்பட்டது, வெளிப்பட வேண்டும் என்பது. ஆனா எப்ப நடந்துச்சு? விழுகைக்கு முன்னாடி நடக்கல, விழுகைக்கு பின்னாடி நடந்துச்சு. விழுகைக்கு பின்னாடியே இது நடந்தது. இது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது அப்படின்றதுதான் நான் இந்த வாரமும் அடுத்த வாரமும் பார்க்க விரும்புறேன். என்ன எக்ஸாக்டா ப்ராப்ளம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த திரியேக உறவிலே பங்கெடுப்பதற்காக மனிதன் உண்டாக்கப்பட்டான். அதனால்தான் தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டான்னு சொன்னேன். அந்த தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டது நிமித்தம் தேவனுடைய ஜீவனிலும் தேவனுடைய சுபாவத்திலும், தேவனுடைய ஜீவன், தேவனுடைய சுபாவம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய பரிபூர்ணம், இது எல்லாத்திலையும் அவன் பங்கெடுக்கக்கூடிய திறன், சரிங்களா, பங்கெடுக்கக்கூடிய திறன் அவனுக்கு இருந்தது. ஆனால் அவன் ஜீவ விருட்சத்தில் பங்கெடுக்கவில்லை. He had the capacity, but he did not exercise his free will to participate of this. So அவனுக்கு சாயல் கொடுக்கப்பட்டது, திறன் கொடுக்கப்பட்டது, ஆனால் அவன் தீர்மானம் எடுக்கவில்லை. ஆனா தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்பாக, நல்லா கவனிங்க, அவன் பாவத்தில் பங்கெடுப்பதற்கு முன்பாக இந்த திரியேக உறவிலே இருந்தான். அது நிமித்தம் அவன் எதெல்லாம் அனுபவித்தான்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, சிரிப்பு, என்ன சொல்ல, ஐஸ்வர்யம், அபண்டன்ஸ், நிறைவு, இது எல்லாத்தையும் அவன் என்ன செஞ்சுட்டு இருந்தான்? பங்கு பெற்றுட்டு இருந்தான்.
என்ன அன்பு, சந்தோஷம், சமாதானம் அவனா ஜெனரேட் பண்ணானா, இல்லாட்டி அவனுடைய சுய சித்தத்தினாலே ஜெனரேட் பண்ண காரியமா? இதெல்லாம் எதுவுமே அவன் ஜெனரேட் பண்ணாத காரியம். இதெல்லாம் ஏற்கனவே இங்க இருந்த காரியம். இங்க இருந்த காரியத்துல அவன் பங்கு பெற்று இருந்தான். சோ பாவத்தில் விழுந்தான்னா என்ன ஆச்சு அப்படின்னா, போன வாரமே சொன்னேன். என்னது, போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன். பாவத்தை பத்தி பேசும்பொழுது சர்ப்பம் என்ன செஞ்சது? பேசியது. ஆதாமும் ஏவாளும் நம்பினார்கள். சோ நாம் நம்பிக்கையிலிருந்து வாழும்படியா டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம். இருதயத்திலிருந்து நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். சோ இந்த விசுவாசம், நம்பிக்கை அப்படின்ற ஒரு மேட்ரு வந்து எங்க உள்ள மேட்ரு? இருதயத்தில் உள்ள மேட்ரு. சோ நம்முடைய இருதயம் எதை நம்புகிறது? எது நிமித்தம் நாம் என்ன சொல்ல பெர்சுவேட் பண்ணப்படுகிறோம்? அப்படியே கேட்கிறோம்ல, என்ன தப்பான வாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க. சர்ப்பம் பேசிய பொய். இதெல்லாம் எது நிமித்தம் வந்தது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, சிரிப்பு, நிறைவுலாம் எதுல இருந்து வந்தது? அவர்கள் சத்தியத்தை நம்பினதுனால். சத்தியம் என்னது? இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். இதை நம்பினதுனால இதெல்லாம் வந்துச்சு. இப்ப சர்ப்பம் பேசின பொய்யை நம்புறதுனால இந்த தேவன் மாறிட்டாரா? இந்த தேவன் உடனே சடக்குன்னு இப்படி மாறிட்டாரா? நல்லா கவனிங்க. சர்ப்பம் பேசின பொய்யை அவர்களுடைய இருதயத்திலே ஆதாமும் ஏவாளும் நம்பின உடனே தேவன் இப்படி இருந்த தேவன் இப்படி மாறிட்டாரா சடக்குன்னு? அவனுங்களை போட்டு ஒரு நினைச்சு இவனுங்களை உண்டாக்கணும், இவனுங்களை அப்படின்னு ஆயிட்டாரா பிதா? கோவம் அப்படியே மூஞ்சி முகரெல்லாம் வெடிக்கிற மாதிரி ரெட் ஆயிட்டா பிதாக்கு? மாறிட்டாரா? தேவனுடைய பீயிங், அவர் எப்படி இருக்கிறவராக இருக்கிறாரோ அந்த பீயிங் மாறிடுச்சா? மாறல. மாறாம இப்ப இதுக்கு பதிலா, அன்புக்கு பதிலா என்ன வந்துருச்சு? ஹேட்ரட், வெறுப்பு மனிதனுக்குள்ள. சந்தோஷத்துக்கு பதிலா என்ன வந்துருச்சு? துயரம். சமாதானத்துக்கு பதிலா அங்கலாய்ப்பு வந்துருச்சு. மகிழ்ச்சிக்கு பதிலா என்னது? எல்லாம் வெட்கம், அழுகை, குறைவு, கடைசியில மரணம். சோ இந்த வெறுப்பு, துயரம், அங்கலாய்ப்பு, வெட்கம், அழுகை, குறை, மரணம் அப்படின்னு இந்த இடத்துல இருந்த ஆதாம் டப்புன்னு எப்படி மாறினான்னா, தேவன் டப்புன்னு மாறினால இல்ல, அவனுடைய இருதயத்தின் நம்பிக்கை சத்தியத்தை விட்டு பொய்யை நம்பின உடனே அவனுடைய உலகம் மாறினது. அவனுடைய இருதயத்திலே, நல்ல கவனிங்க, அவனுடைய இருதயத்திலே இந்த தேவன் காணாம போயிட்டாரு, இந்த தேவன் வந்துட்டார். இந்த இருதயத்துக்கு இப்ப வெறும் இந்த தேவன் தான் தெரியுது. உங்களுக்கு ஒண்ணு புரியணும். இருதயம் ரொம்ப முக்கியமான மேட்டர். ஏன் ஹார்ட் மேட்டர் அடிச்சுக்கிறோம்னா, our perception is our reality. என்னதுங்க? our perception is our reality. நமது கண்ணோட்டம், எப்படி பார்க்கிறோம், சரிங்களா? நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கண்ணாடி, நம்முடைய கண்ணோட்டம் நமது நிஜம். நமது கண்ணோட்டம் நமது நிஜம். our perception is our reality. என்ன ஆயிடுச்சு? இப்ப ஹார்ட் என்ன ஆயிடுச்சு? ட்விஸ்டட் ஆயிடுச்சு. என்னங்க? ஹார்ட் இப்படி ட்விஸ்டட் ஆயிடுச்சு. ட்விஸ்டட் ஆனனால இந்த ஹார்ட்டுக்கு இப்ப இது நிஜமே இல்லை, இது பொய் ஆயிடுச்சு. இப்ப இது பொய் ஆயிடுச்சு. இவர் என்ன ஆயிட்டாரு? நிஜமாயிட்டார். புரியுதுங்களா பிரச்சனை?
சும்மா ஏதோ கீழ்ப்படியாமை கிடையாதுங்க. ஏதோ சாப்பிடாத, இந்த சாக்லேட்டை சாப்பிடாத, லட்டை சாப்பிடாத, பூந்தியை சாப்பிடாதன்னு எடுத்து வாயில போட்ட மாதிரி அந்த மேட்ரு கிடையாது. ஆதாமுடைய பாவம் கீழ்ப்படியாமை, வெறும் கீழ்ப்படியாமை கிடையாது. இது ஆழமான ஒரு மேட்டர். இருதயமே திருகிருச்சு பாருங்க. ட்விஸ்டட் ஹார்ட், கெட்டு போயிருச்சு இருதயம், கெட்டு போயிருச்சுங்க, திரிஞ்சிருச்சு. என்னது? திரிஞ்சிருச்சு. முறிவு ஏற்பட்டது, உடைக்கப்பட்டது, சிக்காயிருச்சு, வியாதிப்பட்டுருச்சு. ரிசீவரே ஒர்க் ஆக மாட்டேங்குது. புரியுதுங்களா? ரிசீவரே ஒர்க் ஆக மாட்டேங்குது, வியாதிப்பட்டுருச்சு. பாத்தீங்கன்னா இந்த இருதயம் எங்க பார்த்தாலும் இவர் தான் தெரிகிறாரு. நல்லா கவனிங்க. நம்ம தேவனை குறித்ததான தவறான கண்ணோட்டம், சரிங்களா? தேவனை குறித்ததான தவறான கண்ணோட்டம். அது எப்படி வந்துச்சு? பொய்ய நம்பினால வந்துச்சு. சோ பொய்ய நம்பினால தேவனை குறித்ததான தவறான கண்ணோட்டம், பொய். அது நிமித்தம் தீமை. அதுக்கு முன்னாடி தீமை இல்லை, சரிங்களா? இந்த பொய்ய நம்பினது நிமித்தம் உண்டாக்கப்பட்டதுதான் இந்த எல்லா அழிவும், மரணமும், இதுவும், நாசமும், மோசமும். அந்த நடனமே திரிஞ்சு போய் நம்ம ஒண்ணுக்காக உருவாக்கப்பட்டிருக்கோம். அப்படியே ஆப்போசிட்ல நம்முடைய அனுபவம் போயிட்டு இருக்கு. சோ இப்ப என்ன, இது சைக்கிள் மாதிரி ஆகுது பாருங்களேன். நம்ம தீமையை பார்த்த உடனே அந்த தீமை, இதெல்லாம் நடக்குது, மரணம் நடக்குது, இங்க பாரு, இது நடக்குது, பாரு திருமணம் விளங்காம போகுது, இங்க பாரு பிசினஸ்ல நஷ்டம் வந்துருச்சு, இங்க பாரு இவன் வியாதியில மறிச்சிட்டான், இங்க பாரு கொரோனா வந்துருச்சு, இங்க பாரு பூமி வந்துருச்சு, இங்க பாரு இது வந்துருச்சு, அது வந்துருச்சு. சோ இந்த தீமையை யூஸ் பண்ணி பிசாசு இன்னும் என்ன பண்ணிட்டே இருக்கான். இப்ப நமக்கு நம்முடைய இருதயத்துல பொய்ய விதைக்கிறான். என்னன்னு? நேசிக்கிற அப்பா திரியேக நடனம்டா, இதெல்லாம் சும்மா வார்த்தை, இதெல்லாம் கிடையாது. தேவன் உன் மேல கோபமா இருக்காரு, அடிச்சு துவைச்சுக்கிறாரு, இப்படிதான் இருக்காரு தேவன் அப்படின்னு சொல்லி இந்த பொய்ய விதைக்கிறான். அதை நாம் நம்புறோம். தேவனை குறித்துதான தவறான கண்ணோட்டம். அது திரும்ப எங்க போய் முடியுது? தீமையில போய் முடியுது. அந்த தீமை திரும்ப யூஸ் பண்ணி பொய்ய சொல்றான். அந்த பொய்ய நம்ம திரும்ப நம்புறோம். நம்புறதுனால தேவனை தவறாக பார்க்கிறோம். தேவனை தவறாக பார்க்கறதுனால தீமையில முடியுது. திரும்ப தீமை என்ன? இதே மாதிரி ஈவில் சைக்கிள், சரிங்களா? திரியேக நடனம் திரிஞ்ச நடனமா மாறி இப்படி போய்கிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த இருதயத்துக்கு வேலை கிடைக்கலன்னா இவரு கோபமா இருக்காரு. வேலை கிடைச்சிட்டா இவர் லைட்டா சிரிச்சிருக்காரு போல இருக்கு, இப்படி இல்லாம சிரிச்சிருக்காரு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சிரிச்சிட்டாரு. அப்புறம் கல்யாணம் ஆகி 3 மாசம் கழிச்சு பிச்சுக்கிச்சு. சோ எல்லாமே பாருங்க, இஸ்ரேல் இப்படிதான் இருந்தாங்க. எகிப்துல இருந்து 400 வருஷம் வெளியே கொண்டு வர்ற, வெளியில கொண்டு இப்பதான் செங்கடல் பக்கத்துல போயிருக்கானுங்க. உடனே எங்களை கொல்லவா வந்தீங்க, கொல்லவா வந்தீங்க. ஏன்னா இந்த இருதயத்துக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இவர் என்னதான் சொன்னாலும் இந்த இருதயத்துக்கு கேட்காது, என்னதான் சொன்னாலும் இந்த இருதயத்துக்கு புரியாது. இந்த தேவன் என்னதான் சொன்னாலும் நம்முடைய கண்ணோட்டம் இப்படி இருக்கிறதுனால இந்த தேவன் சொல்றது இவரு சொல்ற மாதிரி திரிஞ்சுதான் நமக்கு கேட்கும். அப்படிதான் கேட்கும் இந்த இருதயம். ஏன்னா ட்விஸ்டடா இருக்கு, இருதயமே திரிகிட்டு இருக்கு பாருங்க. திரிகிட்டு இருக்கனால இந்த தேவன் என்னதான் சொன்னாலும் இப்படிதான் கேட்கும். ஆதாம் எங்க இருக்கிறாய், ஆடம் வேர் ஆர் யூ? டெய்லி வந்தாரு, ஈவினிங் கூப்பிட்டுருப்பாரு, ஆடம் டாடி நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் ஆதாம். அன்னைக்கும் அதே போலதான் வந்தாரு. அவர் ஒன்னும் அப்படின்னு மாறல. The being of God did not change because Adam sinned.
ஆதாம் பாவம் செய்ததுனாலே தேவன் எப்படி இருந்தாரோ அவருடைய சுபாவம் மாறவில்லை. சோ அவர் அப்படிதான் வராரு. வந்து ஆதாமே எங்க இருக்கிறா அப்படின்னு கேட்ட உடனே டாடி இங்க இருக்கிறேன் பதில் வராம எப்படி பதில் வந்து எப்படி அவனுக்கு கேக்குதுன்னா ஆதாமே எங்க இருக்கிறா எங்க இருக்கிறா எங்க இருக்கிறா அப்படின்னு எக்கோ எஃபெக்டோட கேக்குது. தேவன் என்ன பேசினாலும் இப்ப இவனுக்கு இந்த தேவன் மூலமாவே தெரியுது. ஏன்னா இந்த தேவன் தான் இவன் மைண்ட்ல இருக்கான். தேவன் அவருடைய சாயல நம்ம உண்டாக்குனார். ஆனா நாம் பாவத்துல விழுந்ததுனால நம்ம என்ன பண்ணோம்? இந்த நம்ம சாயல்ல நம்ம ஒரு தேவனை உண்டாக்கணும். நம்ம சாயல்ல ஒரு தேவனை உண்டாக்கி அந்த தேவனை வணங்க ஆரம்பிச்சோம். அந்த தேவனுக்கு பலிகளை செலுத்த ஆரம்பித்தோம். அந்த தேவன் சந்தோஷப்படுத்துறதுக்காக எதையோ இதெல்லாம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அவர்கிட்ட ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் வசனம் படிச்சு ஒப்பிச்சதுனால 5 பாயிண்ட், உபாசம் பண்ணி இருந்தனால 25 பாயிண்ட், 2 பேருக்கு சுவிசேஷம் சொன்னனால 45 பாயிண்ட், அப்படி இப்படி கூட்டி கீட்டி கீட்டி பார்த்தாலும் பாஸ் மார்க் வர மாட்டேங்குது. இந்த இருதயம் இவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுலேயே இன்னும் அடி வாங்கி கஷ்டப்பட்டு நாசப்பட்டு நாரப்பட்டு அதுக்கடுத்து பழவீரம் மாதிரி உட்கார்ந்துருக்கு இந்த இருதயம். இப்படிப்பட்ட இருதயத்துக்கு எப்படி ரீச் பண்ண முடியும்? எப்படி ரீச் பண்றது? ஹவு டு ரீச் திஸ் ட்விஸ்டட் ஹார்ட்? இது எப்படிங்க ரீச் பண்றது? வேதம் அரிய வேதம் அப்படி ஒரு பெர்ஃபெக்ட் புக்கை கொடுத்தா அதுக்கு புரிஞ்சிருமா இந்த இருதயத்துக்கு? பெர்ஃபெக்ட் புக் கொடுத்தாச்சு, சரிங்களா? தேவனுடைய வார்த்தை லெதர் பவுண்ட் பைபிள் கொடுத்துருக்கு, புரியுதா? இல்ல, இந்த இருதயம் இந்த பைபிள்லயும் போய் இந்த தேவனை தான் கண்டுபிடிக்குது. பாரு, குச்சி பொறுக்கணவனை போட்டு தள்ளிட்டாரு, உன்னை விடுவாருன்னு நினைக்கிறியா? அந்த தேவனை தான் கண்டுபிடிக்கும். ஏன்னா பைபிளே இந்த தேவனை இந்த இருதயத்தை கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா வார்த்தை மாம்சமானு அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க கையில பைபிள் இருந்தது, அவங்க கையில தோரா இருந்தது, தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருந்தது. சோ தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசி கன்வின்ஸ் பண்ண முடியுதா இந்த இருதயத்தை? முடிஞ்சுதா? முடியல. நியாயப்பிரமாணம் முடிஞ்சுதா? முடியல. பலிகள் முடிஞ்சுதா? எத்தனை பலிகள் செலுத்தினாங்க. இருதயத்தை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சுதா? ஒரு தைரியம் வந்துச்சா தேவன்கிட்ட போறதுக்கு? இல்ல, இதே இந்த தேவனை பார்த்து தான் பயம் தான் உண்டு. பாருங்க, இஸ்ரவேல் எந்த அளவுக்கு பயந்தானுங்கன்னா சொல்லிட்டானுங்க, ஐயா வேணாம் மோசே நீயே பேசிக்கோ. இந்த நெருக்கம் முகமுகமாய் வேண்டவே வேண்டாம், இவர் முகத்தை பார்க்கவே வேணாம், நீயே பேசிட்டு வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி நடுவுல மோசே கொண்டு வந்துட்டானுங்க. பிரமாணம் வந்தது. அப்புறம் என்ன? தேவாலயம் வந்து ரொம்ப மிகப்பெரிய தேவாலயம் கட்டினாங்க சாலமோன், தங்கத்தினாலும் பொன்னினாலும். அப்பையும் கட்டி அதுல வந்து ஏகப்பட்ட சடங்காச்சாரங்கள் எல்லாம் பண்ணி ஏகப்பட்ட பலிகள்லாம் செலுத்தினாலும் இந்த இருதயம் கன்வின்ஸ் ஆச்சா? இப்படிதான் கன்வின்ஸ் ஆகுது. இப்படிப்பட்ட இருதயத்தை எப்படி கன்வின்ஸ் பண்றது? சரி, இப்ப வந்து ஓகே, நியாயப்பிரமாணம் ஒரு கால, பலிகள் ஒரு கால, தீர்க்கதரிசிகள் ஒரு கால, டெம்பிள் சிஸ்டம் ஒரு கால, எல்லாம் ஒரு கால. இப்ப என்ன செஞ்சது? வார்த்தையே மாம்சமாயிட்டார். நல்லா கவனிங்க. நீங்க நினைப்பீங்க இதுக்காக தான் வார்த்தை மாம்சமா இருக்காரு. ஓகே, கரெக்ட், இதுக்காக தான் ஆனார், நம்ம இருதயத்தை ரீச் பண்றதுக்கு தான் ஆனாரு. ஆனா வெறும் வார்த்தை மாம்சம் ஆனதுனாலே, தேவன் மாம்சமானதுனால இருதயம் கன்வின்ஸ் ஆயிடுச்சா?
இயேசு சொன்னதெல்லாம் கேட்டுட்டாங்களா எல்லாரும்? ஏன் இயேசுவை நம்பல? ஏன் இயேசுவை நம்பல? இயேசு பெர்ஃபெக்ட். he is a perfect man. அவர் பரிபூரணத்தின் பூரணம் தானே. சரி, தீர்க்கதரிசிகள் குறை உள்ளவர்கள், நியாயப்பிரமாணமும் குறை உள்ளது, பலிகள் குறை உள்ளது, இந்த டெம்பிளும் குறை உள்ளது, இதெல்லாம் குறை உள்ளது. அதனால இருதயத்தை கன்வின்ஸ் பண்ண முடியல. இயேசுவே வந்துட்டாருங்க, வந்து ஃப்ரண்ட்ல நிக்கிறாரு, பிதாவோட ஐக்கியத்தில் இருக்கிறார், குமாரனோட ஐக்கியத்தில் இருக்காரு. பிதாவின் தற்சொரூபமாய் வந்தான். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் சொன்னார். புரிஞ்சுதா? புரியலையே. ஏன் இங்க பாருங்க, ஒரு சினாரியோல யோவான் 12:28, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் அவனுடைய தேவதூதன் பேசினான் என்றார். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என்னங்க? இந்த சத்தம் எது? மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் அப்படின்ற சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டானது. நல்லா கவனிங்க, முக்கியமான பாயிண்ட். இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தம் உண்டாச்சு. சோ பிதா இயேசுவுக்காக பேசல, மகிமைப்படுத்தினேன் இன்னும் மகிமைப்படுத்துவேன் அப்படின்ற சத்தம் யாருக்காக பேசல? இயேசுக்காக பேசல. ஏன்னா இயேசுக்கு ஏற்கனவே தெரியும் அந்த மேட்ரு. யாருக்காக தான் பேசப்பட்டதான்? சுத்தி இருந்த மக்களுக்காக தான் பேசப்பட்டது, சுத்தி இருந்த ஜனங்களுக்கு. ஆனா அவங்களுக்கு சத்தம் கேட்டுச்சா? படுத்தினேன் இன்னும் மகிமைப்படுத்துவேன் அப்படின்ற சத்தம் கேட்டுச்சா? சத்தம் கேட்கல. என்ன? டுடும் டுடும் டும் டிஷ் அப்படின்னு தான் கேட்குது. வாய்ஸ் கேட்கல, நாய்ஸ் கேட்குது. என்னங்க? ஹலோ செக் செக், மைக் 1 டெஸ்ட் அப்படின்னா இங்க வேற என்னமோ கேக்குது, நாய்ஸ் கேக்குது. ஏன்? இந்த ஹார்ட்ல ரிசீவரே உடஞ்சிருச்சுங்க. ஹார்ட் தான் ரிசீவ் பண்ணுது, ஹார்ட்டே உடஞ்சிருக்கு, ரிசீவரே உடஞ்சிருக்கு. அங்க என்னதான் லவுட் ஸ்பீக்கர் வச்சு கத்துனாலும் ரிசீவர் ரிசீவ் ஆக மாட்டேது. வெறும் நாய்ஸ் அப்படின்னு தான் சவுண்ட் கேக்குது, இடி இடிக்கிறதா கேக்குது, அதாவே எங்க அப்படி கேக்குது. கல்யாணம் ஆனா உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி இருதயத்துல காயம் இருக்கும் பொழுது, கல்யாணம் ஆகும் பொழுது பாத்தீங்கன்னா உங்க கணவரோ மனைவியோ சொல்ற எல்லாமே தப்பா தெரியும். எது சொன்னாலும் தப்பா தெரியும், சுருக்குன்னு கோவம் வரும். ஏன்? கண்ணோட்டம் வேற எதுமோ கேட்கும், இவங்க சாதாரணமா சொல்றது வேற மாதிரி கேட்கும். கொட்டாய் விட்டா முழுங்கருக்கு தான் வாய திறந்தான்னு சொல்லும், தெரியும். இந்த மாதிரி வேற மாதிரி வந்துகிட்டே இருக்கும். சிறிய தேவன் என்ன விட்டுட்டு போயிட்டாங்களா? என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா சொல்றாங்க. என்ன ப்ராப்ளம்னா இங்க பாருங்களேன், அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளத்தை ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்குது கொலோசியர் 1ஆம் அதிகாரம். அதுல ஒரு லைன் வருது பாரு, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்கள். சோ இந்த இருதயம் ஆழ் மனது, சரிங்களா? இருதயம்னா என்னது? ஆழ் மனது, சப்கான்சியஸ். அதுல இவர் எப்படி ஆயிட்டாரு? நமக்கு சத்துருவா மாறிட்டார், எனிமி ஆயிட்டார். எனிமீஸ் ஆஃப் காட் அப்படின்னு நம்ம இவருக்கு எனிமி அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிச்சு. நம்ம இவருக்கு எனிமி, இவரு நமக்கு எனிமி. பாருங்க மெசேஜ் வெர்ஷன் எப்படி வருது பாருங்க, 21 மெசேஜ் வெர்ஷன். You yourselves are a case study of what he does. At one time you all had your backs turned to God. நீங்க என்ன உங்க முதுக காட்டுனீங்க ஆண்டவருக்கு. ஆண்டவர் நமக்கு முதுக காட்டலங்க. ஆதாம் பாவம் செஞ்ச உடனே
கருமம் பிடிச்ச மாட்டான், மூஞ்சி முன்னாடி போயிரு அப்படின்னு சொல்லி தேவன் ஆதாம்கிட்ட இந்த முகத்தை திருப்பலைங்க. Daddy did not forsake Adam in the garden. Daddy did not turn his back on Adam in the garden. ஏதேன் தோட்டத்துல பிதா அவருடைய முகத்தை மறைக்கல, தன்னோட முதுக காட்டல ஆதாமுக்கு. நல்லா கவனி. நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய முதுக அவரு காட்டணும். Thinking rebellious thoughts of him, giving him trouble every chance you got. என்னங்க? Thinking rebellious thoughts of him. அவரை குறித்ததான தவறான எண்ணங்களை எப்ப பார்த்தாலும் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தோம். நான் சொல்றேன்ல, இப்ப பேதுரு நாள் ஃபுல்லா கிடைக்கவே இல்லை, மீனே கிடைக்கல, என்னென்னவோ ட்ரை பண்றான். நைட்டு ஃபுல்லா கிடைக்கல. நைட்டு ஃபுல்லா மைண்ட்ல என்ன சொல்லுது? இந்த இருந்தே என்ன சொல்லுது? மீனே கிடைக்கலன்னு ஒண்ணு, தேவன் உன் மேல கோபமா இருக்கிறார். அடுத்து பயங்கர மீன், ஏகப்பட்ட மீன் கிடைச்சது. போட் ஃபுல்லா மீன் தான். போட் ஃபுல்லா மீன் கிடைச்ச பிறகும் இந்த இருதயம் என்ன சொல்லுச்சு? ஐயோ, இவர் பரிசுத்தமான தேவன், இவர் என்னை விட்டு அகன்று போ. So this heart always entertains wrong beliefs about God, rebellious thoughts towards him. அவரை குறித்ததான தவறான எண்ணங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த ஹார்ட். Passion translation எப்படி வருது? Even though you were once distant from him, living in the shadows of your evil thoughts. உங்களுடைய மனதிலே சத்துருக்கள், ஷேடோஸ். இது பாருங்க, ஒரு கார் இருளை கொண்டு வருது. அதுதான் அந்த பிளாக் ஹோல் சொன்னேன்ல. அந்த பிளாக் ஹோல் மூலமா தான் எல்லாத்தையுமே பார்க்குது. அந்த உறவின் பிரச்சனையிலே வந்த வழியில அதுதான் அதோடைய ரியாலிட்டியா மாறிடுச்சு. இந்த இருதயத்துடைய ரியாலிட்டியா அந்த பிளாக் ஹோல் வழியா தான் எல்லாம் பார்க்குது. கார் இருள் வழியா தான். எதுவுமே தெரிய மாட்டேது, எதுவுமே கரெக்டா கேட்க மாட்டேது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த ஹார்ட்டை ரீச் பண்றது? பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லியிருந்தாரு? ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். எரேமியா 24:7 24:7, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். என்னங்க? அறியும் இருதயம். இந்த இருதயத்தோட மெயின் ப்ராப்ளம் என்னது? அறியவே முடியாது. அறியாமைன்ற இருள்ல மூழ்கி கிடந்த இருதயம். சோ இந்த இருதயத்துக்கு அறியும் இருதயம் கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 31:31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். புது உடன்படிக்கை. என்ன புது உடன்படிக்கை? நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களுடனே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும், ஹஸ்பண்ட், லவர், நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள். வா, புது உடன்படிக்கையில என்ன கமிட்மெண்ட்னா, அவரை அறியக்கூடிய இருதயம் நமக்கு உண்டாகும்.
எப்படி இந்த இருதயம் இப்படி ஆச்சு? இயேசுவே முன்னாடி வந்து நின்னு பேசினாலும் புரியாத இருதயம் எப்படி அவரை அறியக்கூடிய இருதயமா புது உடன்படிக்கையில ஆச்சு? அது இன்னைக்கு பாக்குறதுக்கு டைம் இல்லை, அதை அடுத்த வாரம் பார்ப்போம். ஆனா சுவிசேஷம் என்பது அதை நம்ம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம் பாருங்க. சட்டதிட்டத்தின் அடிப்படையில புரிஞ்சு வச்சிருக்கிறோம். சட்டதிட்டத்தின் அடிப்படையில புரிஞ்சு வச்சதுனால இவர் தான் நம்முடைய தேவனா இருக்கிறாரு, இவர் நம்முடைய தேவனா இருக்கிறதுனால ஏகப்பட்ட ப்ராப்ளம். நம்மளை பார்க்கிற விதமே ப்ராப்ளம், நம்ம மற்றவர்களை பார்க்கிற விதமும் ப்ராப்ளம். சோ நம்ம தேவனை பார்க்கிற விதம், நம்மை பார்க்கிற விதம், மற்றவர்களை பார்க்கிற விதம், இந்த 3 கண்ணோட்டமும் தப்பா போச்சுன்னா வாழ்க்கையே முடிஞ்சுது. அதனாலதான் வாழ்க்கையே நரகமா இருக்கு. திரியேக நடனம் காணும் உன்னத்தையும் காணும், வாழ்க்கையே நரகமா இருக்கு. ஏன்னா இவரை பார்க்கிற விதம் மாறிச்சு, இவரை பார்க்கிற விதம் மாறினால நம்மையே பார்க்கிற விதம் மாறிச்சு, மற்றவர்களை பார்க்கிற விதமும் மாறிச்சு. இப்படியே போயிட்டு இருக்கு. சுவிசேஷத்தை சுவிசேஷமாய் புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். சுவிசேஷம் இந்த இருளுக்குள்ள எப்படி இயேசு கிரியை செஞ்சார் அப்படின்றதுதான் சுவிசேஷம். வா, அதை குறித்து அடுத்த வாரம் பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல சுவிசேஷத்திற்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்த அருமையான சுவிசேஷத்திற்காக நன்றி. விலையேற பெற்ற சுவிசேஷத்திற்காக நன்றி. உன்னுடைய அறிகிற அறிவை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களே, அதுக்காக நன்றி. உம்மை அறியும்படியான ஒரு இருதயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே புது உடன்படிக்கையில், இதற்காக நன்றி. இன்னும் ஆழமாய் உம்மை அறிய நீர் இருக்கிறவராக எப்படி இருக்கிறீரோ அதை போல அறிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, இந்த சுவிசேஷத்தின் நோக்கம் இதெல்லாம் அறிஞ்சுக்கணும். என்னன்னா, நம்முடைய இவாஞ்சலிக்கல் டாக்டரின் இதுல ஆரம்பிக்கல. ட்ரினிட்டின்ற டாக்டர் நம்ம எல்லாரும் கன்ஃபஸ் பண்ணாலும் அது நம்முடைய ரியாலிட்டியா இல்லை, அது நம்முடைய நிஜமா இல்லை. அது ஏதோ ஒரு டாக்டர் ஆமா நாங்களும் திரியேகத்தை நம்புகிறோம், திரியேக தேவனை நம்புறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா திரியேக தேவன் தான் எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் அப்படி இல்லை. திரியேக தேவன் டபக்குன்னு இப்படி மாறிடுறாரு நம்ம தியாலஜியில். அதுதான் ப்ராப்ளம். சோ சரியாக புரிந்து கொள்வது முக்கியம். இந்த சுவிசேஷத்தை ஆழமாய் புரிந்து கொள்வது முக்கியம். பாத்தீங்கன்னா, இந்த இடம் புதுசா கட்டுறோம். அதுல எனக்கு இன்னொரு பிளான் இருக்கு பாருங்க. அதுல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 பேர் தங்குற மாதிரி 10 நாள் தங்கி இந்த காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளும். அப்படி ஒரு இடம் உண்டாக்கணும். இப்ப நம்ம லேர்னிங் சென்டர் மாத்திரம் கிடையாது, ஒரு லேர்னிங் சென்டர் மாத்திரம் கிடையாது, ஒரு கம்யூனிட்டி சென்டர் மாத்திரம் கிடையாது, நம்ம ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கூடுகிற ஒரு இடம் மாத்திரம் கிடையாது. மற்றபடி இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்றுக்காக தான் இதை கட்டுறோம். As long as the facility facilitates the vision, right? இது ஒரு ஃபெசிலிட்டி, இது ஒரு டூல். பில்டிங்ன்றது ஒரு டூல், சரிங்களா? அது தரிசனத்துக்கு அது சேவை செய்யற வரைக்கும் அதுக்கு அர்த்தம் இருக்கு. அதே தரிசனமாகி, பில்டிங்கே தரிசனமாகி, நம்ம எல்லாம் பில்டிங்கை காப்பாத்துறதுக்காக சேவை செய்யும் பொழுதுதான் தப்பா போயிடும். சோ தரிசனத்துக்கு பில்டிங் சேவை செய்யணும்னா பில்டிங் கட்டுறதுல தப்பு இல்லை. இந்த தரிசனத்துல நீங்கள் பங்குள்ளவர்களாகணும்னா எங்களோட சேர்ந்து இதை செய்யுங்க, சேர்ந்து கட்டுவோம். இந்த சுவிசேஷம் எங்கும் தொனிக்கட்டும், இந்த சுவிசேஷம் எங்கும் தொனிக்கும், இந்த சுவிசேஷம் எங்கும் பிரசங்கிக்கப்படும். அதை கண்டிப்பா ஆண்டவர் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Hi everyone, I'm standing here right at the place where Life Hub is going to be located. You see the kids playing there? Right there is going to be the main building coming up. Finally, we have begun our construction work. Guess what?
The building project is more like planting a tree that is going to bless generations with its shade. To plant a tree, you would dig deep to plant the seed. Similarly, for the building, you would dig deep to lay down the foundations. We need to clear the site of any debris, pull out unwanted stuff, and put down solid foundations in which the whole structure is going to stand. Working with these kids is just like that. It's more precious and important than the building itself. Here, we dig deep into their precious little hearts, root out the debris of lies about their identity, and lay rock-solid values as foundations of their lives. Soon, they would all be grown and become the future of our nation. I'm so excited in this journey to see their lives transformed. Moreover, it is not just going to be a place where we work on these kids. It will be a place where a beautiful multi-generational community thrives, where the young and the old play together, celebrate together, and grow together. Our vision is to build this learning center and make it an innovation hub where solutions to many real-world crises are found. Not only that, once we are able to finish the complete project with labs and equipments, we are planning to invite the kids from the local community who are underprivileged to come and learn for free in the evenings, conduct workshops for robotics and coding for them. We see a tremendous opportunity to work with the local community and empower them. I want to invite you to be part of this adventure. We need 2 crores to finish this building, and I encourage you to be part of this by donating whatever amount you can. Remember, the seed that you sow bears fruit for generations to come. Together, we can make a difference. God bless you.